என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்தியாவை தோக்கடிச்சு ஆகணும், இல்லனா உங்க எல்லாத்து மேலயுமே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் பயங்கரமான மிரட்டல் விடுத்திருக்காராம். ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல வால்வா சாவா அப்படின்ற கட்டத்துல பாகிஸ்தான் அணி இந்தியாவை எதிர்த்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாகிஸ்தானோட முதல் லீக் ஆட்டத்திலேயே நியூசிலாந்துக்கு எதிராக 60 ரன்கள் டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதனால எஞ்சிருக்கக்கூடிய 2 போட்டியிலையுமே பாகிஸ்தான் வின் பண்ணா மட்டும்தான் செமிபைனல்ஸ்க்கு போக முடியும். ஐசிசி ஈவென்ட்ல இந்தியாவை பத்தி சொல்லவே தேவையில்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக எப்பவுமே வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால இன்னைய மேட்ச்லயுமே இந்தியா ஒன் சைடாவே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பல முன்னாள் வீரர்களுமே கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த மேட்சுக்கு முன்னாடி துபாயில பாகிஸ்தான் வீரர்கள் நெட் பிராக்டிஸ்ல ஈடுபட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் சந்திச்சிருக்காரு அந்த நாட்டோட கிரிக்கெட் வாரிய தலைவரான மோசின் நகவி. இந்தியாவுக்கு எதிரான இந்த லீக் மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியுமே எச்சரிக்கை விடுத்திருக்காரா. ஒருவேளை இந்த மேட்ச்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல எல்லாம் அதிரடியான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியுமே மிரட்டல் விடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. மோசின் நக்வியோட இந்த பேச்சானது பாகிஸ்தான் வீரர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச்ல விளையாடுறாங்க அப்படின்னாலே எப்பவுமே சிறந்ததா தான் இருக்கும். எங்க டீம் சிறப்பா தயாராகிட்டு இருக்காங்க. இப்ப எங்க பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. எங்க பிளேயர்ஸ் வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அவங்களுக்கு எப்பவுமே நாங்க துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா இந்தியா அடுத்த 2 போட்டியிலுமே தோல்வி அடையணும். பாகிஸ்தான் அணியை பொறுத்தளவுக்கு அடுத்த 2 மேட்ச்லயும் வின் பண்ணணும். அதையும் தாண்டி நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இதனால பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இப்ப ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான இந்த போட்டியே நாக் அவுட் மாதிரி தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.